சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயரா கேட்ட கொஞ்சம் ரீசனிங்ல தான் பார்க்க போறோம். ரீசனிங் நமக்கு என்ன அப்படின்னா, மார்க் எடுக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஒன் தான். சரியா, அதுல கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீ கோட் மாடல் தான் இதுல பார்க்க போறோம். சரியா, வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் த கிவன் சீரியஸ். எனக்கு ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரியஸ்ல இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ எனக்கு இங்க இருந்து ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, இல்ல ஏபிசிடி நம்ம எழுதா ரிவர்ஸ் பாருங்க. எஃப்க்கு அப்புறம் என்னப்பா வருது, ஹச், ஜே, அதுக்கப்புறம் எல் வருதா? ஓகேங்களா, சோ அப்ப எனக்கு என்ன அப்படின்னா எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல் எல்லாத்துலயுமே எனக்கு என்ன ஒவ்வொரு லெட்டர் மிஸ் ஆகுதா? அப்ப எனக்கு எஃப்க்கு முன்னாடி என்னப்பா இருக்கும், டி, இ, எஃப் தானே. அப்ப எனக்கு இங்க லாஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். அப்ப டி ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் சொல்லி பாக்குறப்ப எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப சியும் டியும் கண்டிப்பா வராது. ஓகேங்களா, சியும் டியும் கண்டிப்பா வராது. அப்ப நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து எனக்கு என்னப்பா இருக்கு, சி, இ, இக்கு அப்புறம் ஜி, ஜிக்கு அப்புறம் ஐ. இங்க எனக்கு என்ன வரும், சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐயா. இப்ப அதே மாதிரி எனக்கு சிக்கு முன்னாடி இங்க என்னப்பா இருக்கணும், கண்டிப்பா ஏ தான் இருக்கணும். ஏன்னா இங்க எனக்கு பி வந்து நடுவுல வரணும் இல்லையா? சோ அப்ப லாஸ்ட் எனக்கு என்ன முடியணும், ஏடில தான் முடியணும். அப்ப ஏடில முடிய ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.